ஹலோ, இன்னைக்கு எப்படி கிளைண்ட் மெஷர்மெண்ட் ஈஸியாக எடுக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட்டிட்ட 3 மெஷர்மெண்ட்ஸ் கேட்கணும். என்னென்னா ஹைட், ஹிப் சைஸ் அண்ட் பிரஸ்ட் சைஸ். ஓகேவா? இப்போது நம்மளோட பல்லு ப்ளீட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பல்லு ப்ளீட்ஸ் கார்னரில் இருந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். என்னோட கிளைண்ட் மெஷர்மெண்ட் 140 இருக்காங்க. ஓகேவா? அந்த 140க்கு நம்ம எப்படி இப்போ மெஷர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேப்பில் ஒரு சைடு கொஞ்சம் பெரிய பெரிய கேப்பாக இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு நம்மளுக்கு குட்டி குட்டி கேப்பாக இருக்கும். இந்த குட்டி குட்டி கேப்பாக இருக்கிறது தான் நம்ம ஹைட்டு பொறுத்தளவுக்கு மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் எட்ஜில் வச்சுக்கோங்க பல்லு ப்ளீட்ஸில். என்னோட கிளைண்ட் 140. ஓகேவா? அந்த 140 எங்கே முடியுதோ அது வரைக்கும் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம கிளைண்டோட ஹைட் மெஷர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹிப் மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிப்புக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிளைண்டோட ஹிப் சைஸ் கேட்டிருப்போம். ஸோ என்னோட கிளைண்ட் ஹிப் சைஸ் 30. இப்போது ஹிப் டக்கின் பண்ணுற அந்த கார்னருக்கு போயிட்டு இப்போ நம்ம டேப்பில் குட்டி குட்டியாக இல்லாமல் பெருசு பெருசாக இருக்குல்ல, அந்த சைடில் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நம்மளோட ஹைட்டுக்கு மட்டும்தான் நம்ம குட்டி குட்டியாக இருக்கிறதுல மெஷர் பண்ணணும். மற்றபடி இருக்க எல்லா சைஸஸ்க்குமே அந்த பெருசு பெருசாக இருக்க அந்த லைன்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? என்னோடய கிளைண்ட் சைஸ் 30. ஸோ இங்கேருந்து நான் ஒரு 30 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணி அண்ட் அங்கேருந்து ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். 30 அப்படின்னா நம்ம 40 வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 40 வச்சாதான் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணுறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால 40 வைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹைட் இருக்கும், ஹிப் சைஸ் நம்ம மெஷர் பண்ணி பின் பண்ணியாச்சு. பட் ஆனால் சென்டர் ப்ளீட் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம பின் பண்ணியிருப்போம்ல, அந்த பின்னை நீங்கள் பிடிச்சிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர், அதாவது நம்ம டக்கின் பண்ணுற இந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் ப்ளீட் கிடச்சிரும். ஸோ இதுக்கு சென்டரில் இருக்க இந்த போர்ஷனில் நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க கிளைண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.